வணக்கம். நாகேந்திர பாரதி. எனது கவிதை மின்புத்தகம் வளைமையின் வாழ்க்கை என்ற பெயரில் எனது கவிதைகளின் மின்புத்தகம் 81வது தொகுதி அமேசான் கிண்டிலில் வெளியாகியுள்ளது. இரும்பு வலைகளாகவோ பாச வலைகளாகவோ பலவிதமாகவும் உள்ள வாழ்க்கையில் மீன்களாக கிடக்கும் அனுபவ கவிதைகளாக இருப்பதால் இந்த கவிதை தொகுப்பிற்கு வளைமையின் வாழ்க்கை என்று தலைப்பிட்டுள்ளேன். இதில் பெரும்பாலானவை கண்ணனின் கவிதை வனம் குழுவிலும் அழகிய சிங்கரின் சொல்புதிது குழுவிலும் வெளிவந்தவை. அவர்களுக்கு என் நன்றிகள். இது வளைமையின் வாழ்க்கை நாகேந்திர பாரதியின் கவிதைகள் தொகுப்பு 81. இதில் உள்ள சில கவிதைகளின் தலைப்புகளை சொல்கிறேன். வீணாகும் பொழுதுகள், உழவனுக்கோர் விழா, வெட்டிவேர் வாசமென, எதுவரையோ, விட்டு பிரிந்தவளே, ஆனந்த அனுபவம், நடந்ததும் நடப்பதும், முப்பொழுதும் கற்பனையில், காத்திருக்கும் கனவுகள், சோதனைகள் தீரவில்லை, மீண்டும் வா, எங்களுக்கும் காலம் வரும், வளைமையின் வாழ்க்கை, பாட்டுக்கொரு தலைவன், கனவான காலங்கள், நிழல்கள், தோல்வியிலும் தாங்கும் துணை, இப்படியான வாழ்க்கை, எழுதுகோல் உருவாக்கும், கை கொடுக்கும் கை, வணங்குகிறேன், வாழ்த்துதற்கு வார்த்தை இல்லை, பொங்கலோ பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும், மாட்டுப் பொங்கல். இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் அந்த கவிதை தொகுப்பிலே படித்து ரசிக்கலாம். எனது கவிதைகள், கதைகள், கட்டுரைகள் தமிழ், ஆங்கிலம் இரண்டிலும் மின்புத்தகங்களாக அமேசான் கிண்டலில் வெளிவந்துள்ளன. அவற்றை பார்ப்பதற்கு நீங்கள் அமேசான் கிண்டலில் சென்று அமேசான் சைட்டுக்கு சென்று நாகேந்திர பாரதி NAGENDRABHARATHI என்று டைப் செய்தால் கிடைக்கும் அத்துணை மின் புத்தகங்களையும் நீங்கள் படித்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.